ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிபி பிளஸ் பிராண்ட் வந்து வைஃபை கேமரா ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமருக்கு போட போகிறோம். இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த கேமரா எப்படி கான்ஃபிகர் பண்றது, கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்கு, டே டைம்ல எப்படி இருக்கு, நைட் டைம்ல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இது வந்து 480 கேமரா. ஓரளவு அந்த பாக்ஸ்ல என்னென்ன என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து 480 கேமரா. இது வந்து ஸ்டோர் எப்படி ஆகும்னா ஹெச்டர் 265 கம்ப்ரெஷன்ல ஸ்டோர் ஆகும். ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கு. இப்போ யாராவது ஆள் வந்து வந்தாங்கன்னா கேமரா வந்து அந்த ஆளை டிடெக்ட் பண்ணி ட்ராக் பண்ணும். ஓகேங்களா? அதான் மோஷன் ட்ராக்கிங் இருக்கு. கேமரா முன்னாடி ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து அந்த ஆள் போடுற வரைக்குமே ட்ராக் பண்ணும். ஃபுல் கலர் நைட் விஷன். கேமரா வந்து நைட்ல கலரா தெரியும். கேமரால ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் மூலயமா கேமரா வந்து கலரா தெரியும். 360 டிகிரி கவர் ஆகும். ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். 2 ஆடியோ இருக்கு. ஸோ ஆடியோ இன்டர்ஃபேஸ் எப்படின்னா மொபைல் பேசுற மாதிரி இங்கிருந்து கேமரா மூலியமாவும் பேசுவோம். கேமரா கிட்ட இருந்து யார் பேசுறாங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம். அதே மாதிரி மொபைல்ல இருந்து பேசணும், இந்த கேமரா கிட்ட கேட்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. மற்றபடி இந்த கேமராவோட ப்ரைஸ் வந்து 5200 கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு பண்றது இல்லை. நம்ம பெஸ்ட் ப்ரைஸே பண்றோம். நீங்க இந்த வீடியோவை பார்த்துன்னு இருக்கீங்க, உங்களுக்கு கேமரா தேவை அப்படின்னா என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல தரேன். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி தரலாம். நம்ம தானிப்பாடி தண்டாம்பட்டு சரௌண்டிங்ல கேமரா பண்ணி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்க வந்து ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னு கூட இந்த கேமராவை வீட்டில் இல்லை உங்க கமர்ஷியல் பிளேஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கேமரா எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ சென்ட் பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு நீங்க கேமராவை உங்க மொபைல்ல பண்ணிடலாம். பண்ணிட்டு நீங்க எங்க வெளிநாட்டுலயோ வேற எங்கேயோ எந்த கண்ட்ரில இருந்தாலும் இந்த கேமராவை வியூ பண்ணி பார்த்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு எடுத்தோடனே ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. பாக்ஸ்ல கேமரா இருக்கு, இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு. அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்கு. கேமராவை பவர் கூட யூஸ் அடாப்டர். இது வந்து 5 வோல்ட் என்ஹான்ஸ் அடாப்டர் தெரியும் நினைக்கிறேன். கேமரா வந்து நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. இது ஒரு வைஃபை கேமரா. இந்த 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டனா வைஃபை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்டார்ட் இருக்கு. ஸ்டார்ட்டை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே மெமரி கார்டு ஸ்டார்ட் வந்துருக்கு. ரீசெட் பார்த்தீங்க வெறும் மெமரி கார்டை போட்டு நம்ம 256 GB மெமரி கார்டு வாங்கியிருக்கோம். இந்த மெமரி கார்டை இதில் இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 1 மந்த் வரைக்கும் இந்த 256 GB மெமரி கார்டு ஸ்டோர் ஆகும். பேக் சைடில் ஸ்பீக்கர் இருக்கு. ஓகேங்களா? ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம நெட்டை வந்து ஒரு கேபிள் மூலியமா ஆக்சிஸ் கேபிள் போட்டு அந்த ஜாக் RJ45 ஜாக் எடுத்து RJ45 ஜாக் எடுத்து நெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள் மூலமா நெட்டை கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வைஃபை மோடத்தோட நெட்டை வந்து பேர் பண்ணணும். மொபைல் மூலமா பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்துக்குவோம். அதில் வைஃபை வந்து நம்ம வைஃபை ஆன் பண்ணிக்கலாம். வைஃபை நம்ம என்ன நெட் இருக்கோ வைஃபை அந்த நெட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் ஈஸி கேம் ப்ளஸ் அப்படின்னு சிபி ப்ளஸோட ஆப் இது. ஓகேங்களா? ஈஸி கேம் ப்ளஸ் அந்த ஆப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். அக்ரி கேட்கும். அக்ரி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சைன்அப் பண்ணணும். நம்ம மெயில் கொடுத்துக்கலாம். நம்மளோட மெயில் என்ன மெயில் இருக்கோ அந்த மெயில் கொடுத்துட்டு அந்த அக்செப்ட் கொடுத்துட்டு
வெரிஃபிகேஷன் கோடு கெட் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த நம்பரை போட்டிங்கன்னா அந்த 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு போட்டு கேமராக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்க. அப்புறம் கேட்குற பர்மிஷன்லாம் அலோவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம கேமராவை ஆட் பண்ணணும். அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி கேட்கும், வைல் யூஸிங் த ஆப்னு கொடுத்துருங்க. அப்புறம் எந்த கேமரான்னு கேட்கும். ஓகேங்களா, நம்ம என்ன மாடல் கேமரா போடுறோமோ அந்த மாடலை செலக்ட் பண்ணணும். மாடல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளோட வைஃபை அதோட பாஸ்வேர்டு போடணும். வைஃபை எனேபிள் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிவிடுங்க. வைஃபை பேர் ஆகிட்ட பிறகு ஆப்புக்குள்ளே போகணும். இப்போ ஆப்புக்குள்ளே வந்தோடனே அந்த வைஃபையோட பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட பாஸ்வேர்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கேமரா வந்து பேர் ஆகும், வைஃபை கூட பேர் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகும் வைஃபை கூட பேர் ஆகிறதுக்கு. அந்த ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி வந்துட்ட பிறகு நம்ம கேமரா வந்து வைஃபை கூட பேர் ஆகிடும். டன்னுன்னு கொடுத்துருங்க. வைஃபை வந்து பேர் ஆகிடுச்சு. இப்போ கேமரா வியூ பார்ப்போம். இது நைட் டைம் வியூ. ஓகேங்களா, நைட் டைமில் கலராக தெரியுது. நம்ம கேமராவில் வந்து லைட் எரியுது, அந்த ஸ்பாட் லைட் எரியுது, அதனால் கலராக தெரியுது. ஓகேங்களா, இப்போ இது வந்து நைட் டைமில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஓகேங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் வியூ. இது பிளாக் அண்ட் ஒயிட்டும் நல்லா தான் இருக்குது பாருங்கள். லைட் இல்லாமல் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ கலராக மாற்றிட்டேன். வியூ பார்த்திங்கனாவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளியராக இருக்குது நைட் டைமில். இது டே டைம் வியூவு. ஓகேங்களா, டே டைம் வியூவும் 4 MBன்றதுனால நல்லாவே இருக்குது. வியூ பொறுத்த வரைக்கும் 4 MP கேமரா. அது 4 MP கேமரா நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.